கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த வேளைகள் தானே தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுகிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆம், நம்முடைய நாவினாலே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திரங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த என்ன நடக்கிறது? நம் தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எல்கைகளுக்குள்ள எல்லாம் தேவ மகிமை வெளிப்படும் பொழுது தேவ பிரசன்னம் வெளிப்படும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய கிருபை வெளிப்படும், தேவனுடைய அற்புத அடையாளங்கள் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடிகிறது? வாருங்கள், சேர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். சேர்ந்து பாடி சென்ற காலம் முழுவதும் நம்மை சேதம் ஏதும் அணுகாமல் பாதுகாத்தார். சேர்ந்து பாடலாம். சொந்தமாக ஆமென் ஆசி தந்து நம்மை நடத்தினார். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. சில நேரத்தில் இமைப்பொழுது ஆண்டவர் கைவிட்டார். ஆமென் என்றாலும் நீடித்த இரக்கங்களால், கிருபைகளால் நம்மை சேர்த்துக் கொண்டார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள்
அருளின கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்ச காலம் நேர்ந்தது. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே அவர் நமக்கு தஞ்சமாய் மாறி தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். எத்தனை நோய்கள் பரவினாலும் அவரே நம்மை காத்துக் கொண்டார். சேர்ந்து பாடலாம். நன்றியோடு பாடுவோம். ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை உயர்த்தி பாடுவோம். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமேயானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள், எவ்வளவு கிருபை நம்ம மேல, அளவற்ற அவருடைய கிருபை, ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை. ஆகவே தான் நம்ம நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நன்றியோடு அவரை நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி செலுத்தி கர்த்தரை துதிக்கிறோம் பாருங்க, அவரை ஆராதிக்கிறோம் பாருங்க, நன்றி செலுத்துகிறோம் பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய நாவினாலே உள்ளத்தினாலே மட்டுமல்ல, அந்த வசனத்தினுடைய சங்கீதம் 50:23 அடுத்த பகுதி சொல்கிறது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனை நாவினாலே உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்கிறோம், நல்லதுதான். என்றாலும் தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய வழிகள் மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் இருந்தால், அவருக்கு சித்தமில்லாத வழிகளிலே சென்று கொண்டிருந்தால், தேவ வார்த்தைக்கு விலகி ஓடிக்கொண்டிருந்தால், இந்த நாளிலே நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நாம் தேவனை பாட்டினாலே, நம்முடைய நாவின் துதிகளினாலே துதிப்பது மட்டும் ஆராதனை அல்ல. நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமை செவ்வைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என்னுடைய இரட்சிப்பை, என்னுடைய அற்புதத்தை, என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. வழியை செவ்வைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையே அவர்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவனுடைய ஜனங்கள் இந்த நாளில் கூட நம்முடைய வழிகளை முற்றிலும் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் மட்டும் எங்களுக்கு எப்போதும் தேவை. அதான் ஃபாதர் அருமையா பாடுறாங்க, என் ஆசையெல்லாம் நீர்தான். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறேன், என் வழியை செவ்வாய்ப்படுத்த தேவன் இப்பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா.
இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் வாழ்வே நீர்தானப்பா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் இல்லாவிட்டார் சத்துரு என்றைக்கோ எங்க வழிகளை, எங்க வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்திருப்பார்கள். தேவ சமூகத்தில் சொல்லி பாடுவோம். என் வாழ்வே நீர்தானப்பா. சேர்ந்து பாடலாமா? கரம் தட்டி பாடுவோம். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் சத்துரு உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா, 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 வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே. சொல்லி உயர்த்தி பாடுவோம். ஆண்டவரே நீர்தான். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா,
மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே அப்பா, நீங்கதான் என் வாழ்க்கையில எல்லாமே நீர்தான் ஐயா. உம்முடைய கிருபையினால் தான் நான் இருக்கிறேன். என் வாழ்வே வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா. என் வாழ்வே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீர்தான் ஐயா. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தன்னுடைய ரட்சிப்பை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய அற்புதத்தை, தம்முடைய அதிசயத்தை, தம்முடைய மகிமையை அவர் காண்பிக்க போகிறார். தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்வே நீர்தானையா. சொல்லுவோம், என் வாழ்வே, என் வாழ்வே அவர் மட்டும்தான், நீர்தானையா. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என் வாழ்வே, என் வாழ்வே நீர்தானையா. தேவ ஜனமே, கர்த்தர ஸ்தோத்திர பலியிட்டுக் கொண்டு ஒரு பக்கம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், மறுபக்கத்திலே நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதன் விளைவு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பை காண்பிப்பேன், என் வல்லமையை காண்பிப்பேன், என் மகிமையை காண்பிப்பேன். அப்படி அற்புதம் செய்ய போகிறவரை நல்ல கரம் தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். சேர்ந்து பாடலாம் எல்லோரும் பாடி. இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கைத்தட்டி எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பம் வந்தாலும் அற்புதம் செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த
நிச்சயமா இந்த நாளிலே அலைக்கடல் மேலே நடந்தவர் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளின் மேலே நடந்து வருகிறார். அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதம் செய்கிற தெய்வம் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட அருமையான தேவ ஜனங்களே, ஸ்தோத்திர பலியிட்டுக் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய வார்த்தை மாறாதது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த மகிமை அவனுடைய பிரசனத்தை கொண்டு வந்து விட்டது. அவருடைய வார்த்தை உங்கள் வலியை செவ்வாய்ப்படுத்துங்க சொன்னார். இந்த நாளிலே ஒரு அர்ப்பணிப்போடு கூட எங்க வலியெல்லாம் செவ்வாய்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க ரட்சிப்பை காண்பிங்கப்பா, உங்க வல்லமையை காண்பிங்க, உங்க அற்புத கரம் நீட்டப்படட்டும். எத்தனை நாட்கள் இந்த போராட்டங்கள், எத்தனை காலங்கள் இந்த வேதனைகள், எத்தனை காலங்கள் இந்த வியாதிகள். இயேசு அற்புத, சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு அற்புத, இயேசு அற்புதர். உங்கள் ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் மேல் அளவு கடந்த நேசம் வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் தூக்கி விடுகிற வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தெய்வம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பரிபூரணமாய் விழுந்தாலும். என்னை கேட்கிறவர்களே, மீகா 7:8 சொல்கிறது போல, என் சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எனக்கு ஒரு துளிர் விடும் காலம் உண்டு, எழுப்பி பிரகாசிக்கும் காலம் உண்டு. இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையிலே தேவன் பலத்த காரியங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி பாட போறோம். மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறு. தேவ சமூகத்தில் சொல்லி பாடுவோம். எங்கள் துதிகள் ஓயாது. சேர்ந்து பாடலாமா? மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள்
மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே. நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே. நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீ தூக்கு கை தூக்க காத்திருந்தே. நான் மூழ்கி செய்திட ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைப்பீர். நான் மூழ்க பேசிட ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைப்பீர். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கண் தெரியாமல் கண் களைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு ஆமாப்பா யாரும் இல்லை. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. ஆமாப்பா, நம்பிக்கையின் நாயகன் நீரப்பா. நீர் வார்த்தையிலே வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்படி விசுவாசிக்கிற தேவ ஜனத்துக்கு தேவன் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு இரட்சிப்பை காண்பிப்பவரே. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நிச்சயம் நீங்கள் நம்புகிறது அவராலே வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே துதித்தோம் அப்பா. இதோ இவருடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் இப்பொழுது அந்த தேவை சந்திக்கப்படுவதாக. அற்புதமாய் இயேசு செய்தார் என்று சாட்சி பகர்வார்களாக. அப்படி செய்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம்.
எங்கள் துதிகளை மட்டுமல்ல எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.